தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th மேக்ஸ் 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் 6.7ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பேராமெட்ரிக் வெக்டர், நான் பேராமெட்ரிக் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த 3 நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. தமிழில் பயிற்சி 6.7 6வது கணக்கு 3 புள்ளி கொடுத்துட்டு ஆகிய ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழி செல்லும் தளத்தின் வெக்டர் துணையலகு மற்றும் துணையலகு அல்லாத மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 ஈக்குவேஷனில் என்ன அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. மற்றதுலலாம் 2 புள்ளி 1 வெக்டார் 1 புள்ளி 2 வெக்டார் இருக்கும். இந்த ஒரே ஒரு சம்மில் மட்டும்தான் என்னது 3மே புள்ளிகளாக இருக்குது. அவங்களே டைரெக்டாக 3 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஏபிசின்னு 3 வெக்டார்ஸாக எடுத்துக்க வேண்டியதான். ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு எடுத்துக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது ஏ வெக்டார். அப்படியே வெக்டார் ஃபார்மில் எழுதுங்க. 3i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 2k கேப். செகண்ட் ஒன்று எடுத்து எழுதிக்கிங்க. பி வெக்டாருக்கு -i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 6k கேப். தேர்ட் வெக்டாருக்கு தேர்ட் பாயிண்ட் 6i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 2k கேப். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன எழுதணும்? பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஒரு ஃபார்முலா மட்டும்தான் அதில் இருக்குது. அதை அப்படியே கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ண போறீங்க. வேற எதுவும் கஷ்டமாக கண்டுபிடிக்கிறது கிடையாது. இது பேராமெட்ரிக் ஃபார்ம், அதாவது துணையலகு வெக்டார். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் s மைனஸ் t இன்டூ a வெக்டார் பிளஸ் sb வெக்டார் பிளஸ் tc வெக்டார். இந்த a b cங்கிற வெக்டாரை இதை கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நம்மளுக்கு r வெக்டார் கிடைச்சிரும். 1 மைனஸ் s மைனஸ் t இன்டூ a என்னது 3i கேப் பிளஸ் 6j கேப் மைனஸ் 2k கேப் பிளஸ் s இன்டூ b வெக்டார் என்னது -i கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் 6k கேப் பிளஸ் t இன்டூ c வெக்டார் என்னது 6i கேப் பிளஸ் 4j கேப் மைனஸ் 2k கேப். இது நம்மளோட பேராமெட்ரிக் ஃபார்ம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் துணையலகு அதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கார்ட்டீசியன் ஃபார்ம், கார்ட்டீசியன் சமன்பாடு. அதுக்கு என்ன ஃபார்முலா? x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. இது அப்படியே கொண்டு வந்து என்ன செய்யணும்? இந்த பாயிண்ட்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். சஃபிக்ஸ் 1 இருக்கிறதுலாம் பாயிண்ட் ஏ, சஃபிக்ஸ் 2 இருக்குல்ல x2 y2 z2 அது செகண்ட் பி பாயிண்ட், x3 y3 z3ங்கிறது சியில் உள்ள பாயிண்ட்ஸ். அப்படியே எடுத்துக்கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் மைனஸ் x1ங்கிறது 3, y மைனஸ் இதில் இருக்கு இல்லையா 6, z மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2. அடுத்தது என்னது? பி பாயிண்ட் எடுத்துக்கணும் x2ங்கிறதுக்காக -1. இந்த இது x1 y1ங்கிறது எல்லா இடத்துலையும் காப்பி ஆகிறதுனால செகண்ட் டேர்மை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணியே எழுதிக்கிட்டாலே போதும். -2 மைனஸ் 6 ப்ளஸ் 2. அடுத்தது என்னது? x3 இருக்கு இல்லையா, அதுக்கு சிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. சியில் என்ன இருக்குது 6, இங்கே இருக்கிற -3 அப்படியே போட்டுக்கிறேன். 4 இங்கே இருக்க -6 அப்படியே போட்டுக்கிறேன். -2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன செய்யணும்? இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அந்த நம்பர்ஸ் எல்லாம் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்ன கிடைக்கும்? -4, இது 2 -8, இது 8. அடுத்தது என்னது? 6 மைனஸ் 3 3, இது வந்து -2, இது வந்து 0 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணிடலாமா நம்ம? அப்போ x மைனஸ் 3 ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டு இந்த ரோ காலம் போயிடும், மீதி இருக்கிறது டிட்டர்மினண்ட் எடுக்க வேண்டியதான். மைனஸ் இது -0 மைனஸ் 8 2 16, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 16 மாறிடுது. செகண்ட் டேர்ம் எப்போவுமே என்னது டிட்டர்மினண்ட்டில் செகண்ட் காலத்துக்கு மைனஸ் தான் போடணும். ஸோ மைனஸ் y மைனஸ் 6 இன்டூ இது ரெண்டும் போயிடும், மீதியை மல்டிப்ளை பண்ணுங்கள் 0 மைனஸ் 8 3 24. அடுத்தது என்னது? z ப்ளஸ் 2 இன்டூ இந்த ரெண்டும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 4 2 8 -2 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 8 3 24. இங்கே வேற ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் என்ன ஆகிடும் 24ன்னு ஆகிடும் ஈக்குவல் டு 0. நம்பர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் அடிஷன்லாம் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 16 இன்ட்டு x மைனஸ் 3, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24 இன்ட்டு y மைனஸ் 6. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா என்ன கிடைக்கும்? 32 இன்ட்டு z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ப்ராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா? உள்ளார எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 16x மைனஸ் 48 ப்ளஸ்
24y minus இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 144 plus 32z plus 64 equal to 0. இப்போ xyz terms எல்லாம் first எழுதிக்கங்க. 16x plus 24y plus 32z. இதெல்லாம் simplify பண்ணுங்க. minus 48 minus 144 64. இதெல்லாம் simplify பண்ணா என்ன கிடைக்குது? minus 128 equal to 0. இது எல்லாத்துக்கும் காமனான டேபிள் என்ன? 8. So divided by 8 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x plus 3y plus 4z இது minus 16 equal to 0. இது நம்மளுக்கு என்னது கிடைச்சிருச்சு? இப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம்லேருந்து ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்ன செய்யணும்? இந்த xyz டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆர் வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணி ஐஜேகே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு தமிழில் என்ன? துணை அலகு அல்லாத சமன்பாடு. ஓகேவா? துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு எப்படி எழுதிக்கலாம்? ஆர் வெக்டார் டாட் இது அப்படியே இந்த xyz ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஜேகே போட்டுக்குங்க. 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சுக்கலாம்? அந்த 16 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆர் வெக்டார் டாட் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் ஈக்குவல் டு 16. அவ்வளோதான். இது நம்ம நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. நம்ம இதில் 3த்தையும் கண்டுபிடிச்சாச்சு.